எங்கள் உயிர் தலைவர் கலைஞர் 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 எங்கள் உயிர் தலைவர் கலைஞர் எங்கள் உயிர் தலைவர் கலைஞர் எங்கள் உயிர் தலைவர் கலைஞர் எங்கள் உயிர் தலைவர் கலைஞர் எங்கள் உயிர் தந்த கலைஞர் 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 எங்கள் உயிர் தந்த கலைஞர். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வருகை தந்தவர்களுக்கு உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்புரை ஆற்றிருக்கிறோம். தயவுசெய்து அமைதியை காத்து திருமணத்தை நடத்தி இருக்கிற காரணத்தினால் வருகை தந்தவர்கள் அங்கே அமர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கழகத்தோட கலைஞர்களே வருக வருக என அதேபோல் நம்முடைய பொதுச் செயலாளர் பொருளாளர்களும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களையும் இங்கே வருகை தந்த அனைவரையும் இரு வீட்டார் சார்பாக வருக 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 என வரவேற்று இப்பொழுது நம்முடைய கழகத்தோட கலைஞர் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் உங்களுடைய அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ கேளுங்க. மணமக்கள் 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 வாழ்க 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 மணமக்கள் வாழ்க. ஹலோ தயவுசெய்து வீடியோக்காரன் கேளுங்க. வீடியோக்காரன் கேளுங்க. போட்டோ கேளுங்க. டாக்டர் கலைஞர் 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 டாக்டர் கலைஞர். வீடியோக்காரன் அவளை தயவுசெய்து கீழே இறங்கிடுங்கப்பா. வீடியோக்காரன் கீழே இறங்கிக்கும். இப்போ ஒத்துக்குமா? வீடியோக்காரன் கீழே இறங்கிடுங்க. வாழ்த்துகிறேன். கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் ஆற்காடு மணமக்களை வாழ்த்துவார். மணவிழா தலைவர் நம்முடைய குடும்ப தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் பேராசிரியர் அவர்களே, மேடைகளை வீட்டிருக்கக்கூடிய கழகத்தின் முன்னோர்களே, ஆன்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சர்க்குண பாண்டியன் பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இல்லை. சின்னஞ்சிறு வயது முதற்கொண்டு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு கழகத்தை கட்டி காப்பாற்றுகின்ற தலைவருடைய கலைஞத்தை அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களிலே ஒருவராக இருந்து அடுத்து நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இனமான பேராசிரியர்கள் வாழ்த்துவார்கள். அமைதி காக்கவும். ஹலோ 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 ஹலோ. தமிழ் இன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் அன்புக்குரிய ஆற்காடு வீராசாமி அவர்களே, சென்னை மாநகரத்தின் முன்னாள் மேயர் இளைஞரணியினுடைய செயலாளர் தம்பி ஸ்டாலின் அவர்களே,
பேராயர் அவர்களே, கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் இளமை முதலாக, மாணவ பருவம் முதலாக தொடர்ந்து இயக்கத்தினுடைய லட்சியத்தை, கொள்கையை பரப்புகிற அந்த பணியை மேற்கொண்டு கடந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிற நம்முடைய அன்புக்குரிய சகோதரி சர்க்குண பாண்டியன் அவருடைய மகனுடைய திருமணம் என்ற முறையில் நம்முடைய வீட்டு திருமணம் என்ற மகிழ்ச்சியோடு நாம் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக சர்க்குண பாண்டியன் மகளிர் அணியில் இன்றைக்குள்ள பல்வேறு கழக முன்னணி பெண்களுக்கிடையில் மிக நீண்ட காலம் இந்த இயக்க கொள்கையை பரப்புகிற அந்த பணியை ஆற்றி இருப்பவர். அதே போல் லட்சியத்திற்காக, கொள்கைக்காக எந்த காலகட்டத்திலையும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு பின் வாங்காதவர். அந்த உறுதி படைத்த சர்க்குணத்தினுடைய மகன் இன்றைக்கு மணமகனாக வீற்றிருக்கிறார். மணமகன் திருவள்ளுவர் செல்வன் முத்து சோழன் அவர்களுக்கும் மணமகள் ஆல்ஃபிரட் பென்ஹர் வீராங்கனி ஆகியோருடைய மகள் திருவள்ளுவர் செல்வி ஆண்டனி சிம்லாசினி அவர்களுக்கும் இந்த இனிய திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் இருவரும் இன்று முதல் இல்லற வாழ்வில் இணைந்து ஒருமித்த கருத்துடையவர்களாக, உள்ளன்பு மேம்பட்டவர்களாக, எல்லா நிலையிலேயும் ஒருவரை ஒருவர் கைவிடாதவர்களாக, வாழ்க்கையிலே பெற வேண்டிய மிகச்சிறந்த பேர் ஒன்றி வாழ்வது என்ற உணர்வோடு அவர்கள் சிறந்து வாழ வேண்டும் என்று நான் உளமாற அன்போடு வாழ்த்துகிறேன். பல நண்பர்கள், கழக முன்னணி தோழர்களெல்லாம் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய வாழ்த்துறையை மிக சுருக்கமாக நான் நிறைவு செய்கிறேன். அதே போல் நேற்று இரவு தமிழ்நாடு முழுவதும் வெளிநாடுகளிலே கூட ஒரு தவறான வதந்தி பரவி கலைஞர் அவர்களுக்கு உடல்நலம் குறைவு ஏற்பட்டு விட்டது என்று ஒரு செய்தி, ஒரு திடீர் செய்தி பல பேர் கேள்விப்படுகிற போதே அதிர்ச்சி அடையக்கூடிய முறையில் பரப்பப்பட்டு எனக்கு மட்டும் ஏறத்தாழ ஒரு 20 தொலைபேசி வேண்டுகோள் உண்மை தெரிந்து கொள்வதற்காக வந்தது. அப்படி ஒரு செய்தி பரவிட்டு அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் பல பேர். ஒரு வகையில் என்ன ஆயிற்றோ என்று கவலைப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். ஆனால் ஒரு பெரியவர் என்னிடத்தில் என்னை விட ஒரு 2 வயது பெரியவர் சொன்னார், நண்பர் என்ற முறையிலே சொன்னார், இப்படியெல்லாம் செய்தி வருமானால் பல்லாண்டு காலம் கலைஞர் வாழ்வார். ஆகவே இப்படி அடிக்கடி செய்தி வரட்டும், அந்த செய்தி எதிரிகளுக்கெல்லாம் அச்சமூட்டும் என்று சொல்லி அவர் வாழ்த்தினார். அந்த வாழ்த்தை நான் கலைஞருக்கு தெரிவித்து நான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட வேறு கடமை காரணமாக விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்து ஆரூர் சங்கர் அவர்கள் மணமக்களை வாழ்த்துவார். என்னுடைய உடன் பிறந்த சகோதரி அணைய தங்கை திருமதி சர்க்குண பாண்டியன், திரு சர்க்குண பாண்டியன் இவர்களுடைய அன்பு மகன் முத்துச்சோழன், மணமகள் ஆண்டனி சிம்லாசினி இவர்களுடைய திருமணத்தினை மிக சிறப்பாக நடத்தி வைத்திருக்கின்ற அன்பு தலைவர், என் உள்ளம் கொள்ளை கொண்ட தலைவர், என் உள்ளத்திலே நீங்கா இடம்பெற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் கருணை கடல் அவர்களே. கருணாநிதின்னு சொன்னால் இப்போ நிதி எங்கே இருக்குது? நிதியெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதனால் கருணை கடலாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். இந்த திருமண விழாவிலே வாழ்த்துவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பினை தந்தார்கள். இந்த திருமண பத்திரிகையை தங்கை கொண்டு வந்து கொடுத்தபோது, கலைஞருடைய படத்தை பார்த்தபோது ஒரு 50 வயது இளைஞனைப் போல அவர்கள் காட்சியளித்த பான்மையை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி கொண்டேன். தலைவர் எப்படியும் 100 ஆண்டுகள் வாழ்வார். அப்பொழுது
என்னுடைய 90வது வயதிலே சென்று அவரை வாழ்த்த வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த திருமணத்திற்கு வருகின்ற போது இந்த பத்திரிகையை தேடி எடுத்தவுடன் என்னுடைய கண்களெல்லாம் குளமாயின. காரணம், அன்பு தலைவா, நீ வர இருக்கின்ற தேர்தலிலே இன்று தேர்தல் நடைபெறாவிட்டாலும் கூட நீங்கள் வென்று விட்டீர்கள். 4வது முறையாக நீங்கள் முதலமைச்சராக ஆகிவிட்டீர்கள். அடுத்து நீங்கள் சிங்கப்பூர் லீ குவான் யூ போல நீங்கள் இந்த தமிழ்நாட்டை உலகத்தின் உச்சியில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டேன். தண்டையார்பேட்டை மணிக்கூண்டு மைதானத்து கூட்டத்திலே போல ஆழ்வேன் என்று சொன்னார். அதே போல ஆண்டார். லீ குவான் யூவை தூக்கி அடிக்கின்ற அளவுக்கு ஆண்டார். ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது நான் அமெரிக்காவிலே கம்ப்யூட்டரிலே பார்த்து 3 நாள்கள் கதறி கதறி அழுதேன். உண்மையை சொல்லுகிறேன். இந்த பத்திரிகை இன்றைக்கு எடுத்து வருகின்ற போது கூட, தலைவா, உங்களுடைய முகத்திலே நான் எப்படி விழிக்க முடியும்? என்னை நான் கேட்டது போல நீங்கள் ஆண்டீர்களே, அது தவறா? இந்த 47% மக்கள் ஓட்டு போடாமல் வீட்டிலே அமர்ந்து விட்டார்களே, இது நீங்கள் செய்த தவறா? மிகச்சிறந்த ஆட்சியை தந்தீர்களே என்று உங்களை வந்து வாழ்த்தினேனே. ஆனால் எனக்கு அச்சம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய தலைவர் 100 ஆண்டு காலம் வாழுகின்ற போது எங்கள் தளபதி ஸ்டாலின் அவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த தமிழ்நாட்டை பொன்னாடாக ஆக்குவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே மணமக்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி மணமக்களுக்காக நான் பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பரிசு கலைஞர் விரித்த வலையிலே, அன்றைக்கு அவர் பச்சை புறாவுக்கு வலை விரித்த போது அதிலே சிக்கிய நீலப்புறா நான். வண்ணங்கள் மாறினாலும் கூட இன்றைக்கும் பறவை இனங்களிலேயே மனிதனுக்கு அடுத்தபடியாக கற்பு தவறாமல் வாழுகின்ற பறவை புறாக்கள் தான். அந்த புறாக்களினுடைய உருவத்தை நான் முத்துச்சோழனுக்கும் ஆண்டனி சிம்லாசனிக்கும் கலைஞருடைய திருக்கரத்தாலே வழங்க வேண்டும் என்று கேட்டு, மணமக்கள் வாழ்க, எங்கள் தலைவர் 100 ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணமக்களை மதியவாணன் வாழ்த்தி பேசுவார். வாழ்க மணமக்கள். நடிகர் நெப்போலியன் மணமக்களை வாழ்த்தி பேசுவார். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவர், தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய தலைமையில் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பை பெற்ற மணமக்கள் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் குப்புசாமி மணமக்களை வணக்கத்துக்குரிய மணவிழா தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்களே, இளைஞர் அணியினுடைய எழுச்சி மிகுந்த தளபதி, வருங்கால தமிழகம், அன்பிற்குரிய சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற ஆன்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, மணமக்கள் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் எஸ்ரா சர்க்குணன் மணமக்களை வாழ்த்துவார். அம்மையார் சர்க்குணபாண்டியன் அவர்களே இல்ல திருமண விழாவினை நடத்தி வைக்க வருகை தந்துள்ள தமிழின தலைவரும் நமது உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும், மீண்டும் மீண்டும் இந்த தமிழகத்தில் மறுபிறவி
எடுத்து நம்மையெல்லாம் மகிழ்விக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்களே, தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்களே, வாழ்த்து சென்றிருக்கின்ற தலைவர்களே, இன்னும் மேடையிலே வாழ்த்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளே, இங்கே திரளாய் கொண்டு வந்திருக்கின்ற ஆண்டோரை சான்றோரை, இந்த நல்ல நேரத்தில் நமது அன்புக்கும் பாசத்திற்குரிய சர்க்குண பாண்டியன் அம்மையார் அவருடைய மகன் திருமணம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சர்க்குணம் என்ற பெயர் உடையவர்களெல்லாம் நற்குண சீலர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது மாத்திரமல்ல, இந்த பெயரிலே அடிக்கடி சில குழப்பம் வந்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவர்கள் சர்க்குண பாண்டியன் என்று சொல்லி பிந்திய காலத்தில் தான் மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அந்த பாண்டியன் என்ற பெயரிலும் எத்தனை பெரிய பொருத்தம் இருக்கிறது பாருங்கள். ஏனென்று சொன்னால், நானும் அந்த பாண்டி நாட்டுக்காரன் தான். அந்த பாண்டியிலே இருந்து வந்தவர்கள் எல்லாம் பாண்டி சீமை என்று அழைப்பார்கள். திருநெல்வேலியை திருநெல்வேலி சீமை என்று அழைப்பார்கள். வேறு எந்த மாவட்டத்தையாவது அப்படி அழைக்கிறார்களா? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். யாராவது தஞ்சை சீமை என்று அழைக்கின்றார்களா? ஆற்காட்டு சீமை என்று அழைக்கின்றார்களா? தலைவர்கள் மன்னிக்க வேண்டும். அதனாலே சீமையிலிருந்து வந்திருக்கின்ற சீமைத்துறை அவர்களே, துரைசாணி அவர்களே, இந்த நேரத்திலே ஒரு துறைக்கும் துரைசாணிக்கும் இங்கே கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மணமக்களை வாழ்க வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். அன்பர்களே, நமது கலைஞர் அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கின்றார்கள். எனது பேத்திகளுடைய கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே புக் செய்திருக்கிறேன். அதற்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 20 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஆகையினாலே கலைஞர் அவர்கள் 100 ஆண்டுக்கு மேலாக வாழ வேண்டும் என்று தான் நாம் வாழ்த்த வேண்டும். இப்பொழுது சர்வசாதாரணமாக எல்லாரும் 100 வயசு வரை வாழ்ந்து விடுகின்றார்கள். அதனாலே கலைஞர் அவர்கள் என்றும் நம்மத்தில் இருக்கத்தான் போகின்றார்கள். சிலருக்கு என்னமோ அப்படி வேறு விதமான ஒரு ஆசை. ஆனால் அதெல்லாம் நடக்கப் போவதில்லை. விரைவிலே இன்னும் மீண்டும் நம்ம தமிழகத்தில் முதல்வராக அவர்கள் வரவிருக்கின்றார்கள். நம்ம எல்லாம் வேப்பில் ஆழ்த்தவிருக்கின்றார்கள். கோட்டையில் இருக்கின்ற கோமலவெள்ளியை வெகு விரைவிலே அனுப்பிவிட்டு மீண்டும் தமிழகத்தில் நீங்கள் முதல்வராக வர வேண்டும் என்று மணமக்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்துக்குரிய தலைவர் ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்துவார். அன்புள்ள மணவிழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே, முன்னிலை ஏற்றுள்ள நம்முடைய அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மதிப்பிற்குரிய பேராயர் அவர்களே, நீதிபதி ஐயா கோகுலகிருஷ்ணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் நடிகர் நெப்போலியன் அவர்களே, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் குப்புசாமி அவர்களே, தண்டராம்பட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலு அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பலராமன் அவர்களே, மற்ற மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கழக முன்னோடிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மணக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரியார் சர்க்குண பாண்டியன் அவர்கள் இல்லத்தில் அவருடைய அன்பு மகனுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் சிறப்பான வகையில் சீர்திருத்த முறையில், அதையும் தாண்டி சுயமரியாதை உணர்வோடு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தமிழ் திருமணமாக இந்த திருமணம் நடந்தேறி இருக்கிறது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு நாமெல்லாம் நெஞ்சார மனதார மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். சர்க்குண பாண்டியன் அவர்களை பற்றி நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் மிக தெளிவாக உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக ஒரு சிறுமியாக இருந்த நேரத்திலேயே
இந்த இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு பேச்சாளராக மேடையில் கம்பீரமாக பேசக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய பேச்சாளராக இந்த இயக்கத்தில் தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு அதற்கு பிறகு மகளிர் அணியினுடைய செயலாளராக இருந்து அமைச்சராகவும் இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த செயல் வீரராக இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வீராங்கனையாக நம்முடைய சர்க்குண பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நான் அழுத்தம் திருத்தமாக இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புவது, இன்றைக்கு நாட்டிலே எத்தனையோ பேர் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் பதவிக்காக பதவி வருமா வராதா என்ற ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாட்டிலே உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் நேர்மாறாக நம்முடைய சர்க்குண பாண்டியன் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பதவி வருமா வராதா என்ற அந்த நிலையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்காமல் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீராங்கனையாக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இயக்கத்தால் தனக்கு என்ன லாபம் என்ற உணர்வோடு இல்லாமல் தன்னால் இந்த இயக்கத்திற்கு என்ன லாபம் என்ற உணர்வோடு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய கொள்கைகளை ஏற்று பீடு நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி சர்க்குண பாண்டியனுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவிலே கலந்து கொள்வதில் நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம். அந்த பெருமையோடு மக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நீதி அரசர் அண்ணன் கோகுல் கிருஷ்ணன் மணமக்களை வாழ்த்துவார். லட்சோபலட்ச மக்களுடைய இதய துடைப்பு எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே, மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மணமக்களே, மரியாதைக்குரிய தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சர்க்குண பாண்டியன் அவர்களை மாணவியாக இருந்த காலம் தொட்டு ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக அவர்களை மட்டுமல்ல, அவர்கள் தாய் தந்தையாரை நன்றாக அறிவேன். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பமே கழகத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். அந்த அருமையான குடும்பத்தில் நடக்கின்ற இந்த மணவிழாவினில் கலந்து கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் சிறப்பாக பேசி கலைஞர் இருக்க வேண்டிய இடத்தையும் சொல்லி யார் இருக்கக்கூடாது என்பதையும் நினைவுறுத்தி அழகாக எடுத்து கூறினார்கள். என்றைக்கும் வாழப்போகின்ற நம்முடைய கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இல்லறத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மணமக்களை வாழ்த்தி இந்த மணவிழாவினை நடத்தி வைத்திருக்கின்றார்கள். முத்துச்சோழன், ஆண்டோனி, சிம்லாசினி மத நல்லிணக்கத்திற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இந்த சிறப்பான திருமணத்திலே நீங்களெல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். நானும் உங்களோடு சேர்ந்து வாழ்க மணமக்கள் பல்லாண்டு பலமோடும் நலமோடும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க, வணக்கம். அடுத்து அண்ணன் ரகுமானுக்கான மணமக்களை வாழ்த்துவார். தமிழின மக்களின் தனிப்பெரும் தலைவர் நம்முடைய இதயவேந்தர் டாக்டர் கலைஞர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாளைய சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கழக முன்னணியினரே, நீதியரசர் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் பணிவான என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொள்கை குன்றமாக, நிறமாறாத பூவாக, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் தான், திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்ற லட்சிய உணர்வோடு லட்சிய பயணம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்க்குண பாண்டியன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறுகிற
இந்த திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்கான பெரும் பேறு கிடைத்தமைக்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மணமக்கள் இன்றுபோல் என்றும் பல்லாண்டு வாழ நாவார நெஞ்சார வாழ்த்துகிறேன். ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞரும் திராவிட முன்னேற்றக் கழகம் போல பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழர் சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும். முகலாய சாம்ராஜ்ய வரலாற்றிலே ஒரு சம்பவம். ஹுமாயூன் உடைய தந்தை பாபர் பாதுர் ஷா, பாபர் அவர்கள் ஹுமாயூன் உடல்நலமற்றிருக்கின்ற போது ஒன்று சொன்னார், இறைவா, என் உயிரை எடுத்துக்கொண்டு என் மகனுக்கு நீண்ட ஆயுளை கொடு என்று சொன்னார். அதை போல ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே, தமிழ் வாழ, தமிழர் சமுதாயம் வாழ, தந்தை பெரியாரும் அண்ணாவும் விட்டு சென்ற கொள்கை நிலைநிறுத்த உங்களுடைய பகுத்தறிவு பணி தொடர நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ, எங்களுடைய ஆயுளையும் எடுத்துக்கொண்டு வாழ மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். வாழ்க கலைஞர். வணக்கம், நன்றி. அடுத்த அண்ணன் துரைமுருகன் மணமக்களை வாழ்த்துவார். மணவிழாவினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய தானை தலைவர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்களே, இளைஞருடைய எழுச்சி ஞாயிறு என்னரு இளவல் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீதியரசர் அண்ணன் கோகுல் அவர்களே, பேராயர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழக முன்னோடிகளே, சான்றோர் பெருமக்களே, குடும்பியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய அன்பு கலந்த வணக்கம். சகோதரி சர்க்குணத்தினுடைய மகனுக்கு நடைபெறுகிற இந்த மணவிழாவில் நாங்கள் கலந்து கொண்டு வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறோம். இந்த மணவிழாவிலே சர்க்குணத்தை பற்றி நீண்ட நேரம் நாங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று வந்தோம். ஆனால் சர்க்குணம் ஒரு சின்ன இடத்திலே அடைத்து உடம்பில் எவ்வளவு வேர்வை உண்டோ அவ்வளவையும் வெளியிலே கழட்டி கொடுக்கிற வேலை இருக்கிற காரணத்தால் அவரே நினைத்திருப்பார், என்னை போய் எதுக்காக பொழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று அடக்கத்தின் காரணமாக விட்டார் என்று கருதுகிறேன். எது எப்படி இருந்தாலும் சர்க்குணத்தினுடைய இயக்கத்தை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்ததை போல் வாழ்வு தாழ்வு எல்லாவற்றிலும் ஈடு கொடுத்து நின்றவர். சில பேர் கட்சியிலே இப்பொழுது சேர்ந்தேன், இந்த ஆண்டு சேர்ந்தேன், இந்த வருடம் சேர்ந்தேன் என்பார். சர்க்குணத்துக்கு அப்படி அல்ல. கருவிலேயே திமுகவானது சர்க்குணம். காரணம் அவங்க அப்பா பொன்னுசாமி, அவங்க அம்மா, இவங்களெல்லாம் எனக்கு தெரியும். காரணம் அந்த குழந்தையாக இருக்கிற காலத்தில் இருந்து கொண்டு வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சென்னையில் இருந்த காரணத்தால் எங்களை விட எல்லாம் சீனியர். ஒரு வகையிலே நான் தெரிவிக்க வேண்டுமானால் இந்த மாணவர் அணியில இருந்து இந்த இயக்கத்துக்கு வந்தவர்கள் நான் நினைத்து பார்க்கிறேன். ஊட்டியிலே அன்றைக்கு நடந்த மாநாடு, தாம்பரத்திலே நடந்த மாநாடு, சேலத்திலே தங்கராஜ் நடத்திய மாநாடு, அப்பர் சுந்தரம் நடத்திய மாநாடு, பில்லப்பன் நடத்திய மாநாடு, இவைகளெல்லாம் அந்த 60, 61 ஆண்டுகளில் அன்றைக்கு இந்த மாணவர் இயக்கத்திலே ஒரு பெரிய பேச்சாளராக இருந்தவர். அன்றைக்கு அந்த மாணவருடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு ஓரிரு மாநாட்டுகளிலே பேசுகிற வாய்ப்பை பெற்றவன். நான் திரும்பி பார்க்கிறேன், அன்றைக்கு எங்களோடு இருந்தவர்களில் பல பேர் இன்றைக்கு இல்லை. பல பேர் கட்சியிலே இல்லை, சில பேர் நாட்டிலே இல்லை, சில பேர் உயிரோடும் இல்லை. இருக்கிறவர்கள் பல பேர் திசை மாறி போய்விட்டார்கள். அன்றைய தொடங்கி இன்றைய வரையிலே ஆடாமல் அசையாமல் அந்த பாதத்தை தவிர வேறு பாதங்களை அறியாமல் இன்றைக்கும் அவரிடத்திலே மண்டி கிடக்கிறவர்கள். நான் என்னை விட சீனியர் என்ற காரணத்தால் சர்க்குணம் ஒருவர், அதை அடுத்து ஆண்கள் வரிசையிலே நான் ஒருவர். அதற்கு பிறகு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பிறகு மதுரையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் கண்டு சட்டக்கல்லூரியிலே வந்து இங்கே கடந்து அதற்கு பிறகு இன்றைய வரையிலே எங்களோடு தோள் நிற்கிற கூடியவர், நீண்ட பாரம்பரியத்துக்குரியவர் தான் நண்பர் ரகுமான் கான். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை சில நேரங்களில் நினைத்து பார்த்தால் எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை பேரை தவறி போயிருக்கிறார்கள், எத்தனை பேர் திசை மாறி போயிருக்கிறார்கள். ஆனால் யார் போனாலும் யார் இருந்தாலும் இந்த இயக்கம் சொல்லும், men may come and men may go but I go on forever என்று 6 சொன்னதாக டெனிசன் பாடியதை போல்
யாரோரோ வருவார்கள் போவார்கள், வெற்றி வரும் தோல்வி வரும், ஆனால் இந்த மகத்தான இயக்கம் என்றென்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை, சக்தி வாய்ந்த இயக்கத்தை அறிஞர் அண்ணா உருவாக்கி கலைஞரிடத்திலே சொன்னார். அந்த சக்தி வாய்ந்த இயக்கத்தை கலைஞர் பல மடங்கு சக்தி வாங்கிய இயக்கமாக மாற்றி இன்றைக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இயக்கத்தை அடுத்து ஏற்றுவதற்கும் ஒரு வளமான கரத்தை, பலமான கரத்தை நமக்கு அளித்திருக்கிறார். எனவே இந்த இயக்கத்தில் நீண்ட நெடுங்காலமாக சோதனைகள் எதையென்றாலும் கவலைப்படாமல் இருக்கிற சர்க்குணத்தினுடைய இல்லத்திலே கலந்து கொண்டு வாழ்த்துவதிலே உள்ளபடியே பெருமைப்படுகிறோம். மணமக்கள் எல்லா வளனும் பெற்று வாழ்வாங்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய தொழில் அமைச்சர் அண்ணன் முரசொலிவன் அவர்கள் மணமக்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். அவர் வெளியூர் செல்லுகிற காரணத்தினால் அயல் நாட்டுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தினுடைய காவலாகும் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மணமக்களை இப்பொழுது வாழ்த்து. அருமை தங்கை சர்க்குணம் இல்லத்தில் நடைபெறுகின்ற இந்த மணவிழா நிகழ்ச்சியிலே வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, பொருளாளர் அருமை நண்பர் ஆற்காடு வீராசாமி அவர்களே, இளைஞரணி செயலாளர் தம்பி ஸ்டாலின் அவர்களே, தம்பி துரைமுருகன் அவர்களே, தம்பி ரகுமான்கான் அவர்களே, நீதி அரசர் அன்புக்குரிய கோகுலகிருஷ்ணன் அவர்களே, மதிப்புக்குரிய பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களே, தம்பி நெப்போலியன் அவர்களே, மற்றும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வாழ்த்துவதற்காக மேடையில் வீற்றிருக்கின்றவர்கள் வந்தார்களா அல்லது என்னை வாழ்த்துவதற்கு வந்தார்களா என்றே எனக்கு புரியவில்லை. அதில் குறிப்பாக நம்முடைய அரு சங்கர் அவர்கள் என்றைக்குமே அவர் சார்ந்துள்ள கட்சிக்கு அப்பாற்பட்டு என்னிடத்தில் ஒரு தனி அன்பு காட்டக்கூடியவர்கள். அவர்களும் சரி, உரையாற்றிவிட்டு சென்றிருக்கின்ற நம்முடைய பேராசிரியர்களிடம் சரி, நேற்றைய தினம் பரவிய ஒரு வதந்தியை பற்றி இங்கே மிகுந்த வேதனையோடு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வதந்தியை பரப்பியவர்களின் சார்பாக எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வாழ்த்துக்களுக்காக நான் வாழ்த்தியவர்களை வாழ்த்தாமல் வதந்தியை பரப்பியவர்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். சர்க்குணம் அவர்களுடைய அருமை செல்வன் முத்துச்சோழன், அந்த பெயர் நான் சூட்டிய பெயர். முத்துச்சோழனுக்கும் செல்வி ஆண்டனி சிம்லாசினி அவர்களுக்கும் நம் அனைவருடைய இனிய வாழ்த்துக்களோடு மணவிழா நடைபெற்றிருக்கின்றது. நம்முடைய பேராயர் இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டதைப் போல் இது கலப்பு திருமணம் மாத்திரமல்ல, மத கலப்பு திருமணம். இது போன்ற திருமணங்கள் நாட்டில் நிரம்ப நடைபெற வேண்டும்.
பல்வேறு ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் கலப்பு திருமணங்களை நடத்தி கொள்வார்களே, ஆனால் ஜாதி வேறுபாடுகள், ஜாதி வெறிகள் இவைகளெல்லாம் நீங்கும். அதே போல இரு மதங்களுக்கிடையே கலப்பு திருமணம் நடைபெறுமையானால் பொதுவான மத நல்லிணக்கத்துக்கு விதை ஊன்றியதாக ஆகும். அந்த வகையில் தங்கை சர்க்குணம் இந்த மண விழாவை ஒரு மத நல்லிணக்க விழாவாகவும் நடத்தியதற்காக என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்கை சர்க்குணத்தை இன்று நேற்றல்ல, குழந்தை பருவத்தில் இருந்தே நான் நன்கு அறிவேன். சிறு குழந்தையாக, மிக இளவயது படைத்த சிறுமியாக மேடையில் நின்றால் எதிரே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு தெரியாத அந்த காரணத்தால் மேடையில் இருக்கின்ற மேஜை மீது ஏற்றிவிட்டு பேச சொல்லி பாடச் சொல்லி மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து வரவேற்று மகிழ்ந்த அந்த காலத்தில் இருந்து எனக்கு தங்கை சர்க்குணத்தை மிக நன்றாக தெரியும். சர்க்குணத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தம்பி துரைமுருகன் இங்கே குறிப்பிட்டதை போல நானோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களோ காரணம் என்பது இரண்டாவது தான். காரணம் சர்க்குணத்தினுடைய பொன்னுசாமி அவர்களும் பணியாற்றுவதற்கும் காரணம். ஆனால் மணவிழா அழைப்புகளை பிடித்து பார்த்தேன். பொன்னுசாமி அவர்களுடைய பெயருக்கு முன்னால் சென்னை நினைவில் வாழும் பொன்னுசாமி என்று போடப்பட்டிருக்கிறது. பொன்னுசாமி சென்னையைச் சேர்ந்தவர் என்பதை குறிப்பிடுவதற்காக சென்னையை முதலிலேயே போட்டுவிட்டு சென்னை நினைவிலே வாழும் பொன்னுசாமி என்று போடப்பட்டிருக்கிறது. அது சென்னை நினைவிலே மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்கின்றவர்கள். சர்க்குணம் உன்னுடைய நினைவிலும் வாழ வேண்டியவர்கள் அவர்கள் என்பதை, உங்கள் குடும்பத்தார் நினைவிலும் வாழ வேண்டியவர்கள் உன் தாயும் தந்தை என்பதை நான் மிக நன்றாக அறிவேன். அவையத்து முந்தியிருப்ப செயல் என்றார் வள்ளுவர். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இறந்த எண்ணோட்டான்கொல் எனும் சொல் என்றார் வள்ளுவர். மகன் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய உதவி, அந்த மகனை பார்த்து பாராட்டுகின்ற புகழுகின்றவர்கள் இவனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று அவர்கள் பெருமிதம் கொள்வார்களே. ஆனால் அதுதான் மகன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய உதவியாகும். அதே போல தந்தை மகனுக்கு ஆற்ற வேண்டிய உதவி நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயலாகும். அதே போல சர்க்குணத்தினுடைய தாய் தந்தை தங்களுடைய புதல்வியை, தங்களுடைய பெண்ணை அவையத்து முந்தி இருப்ப செயல் என்கின்ற அந்த காரியத்தை செய்து சர்க்குணத்தினுடைய உயர்வுக்கு காரணகர்த்தாக்களாக இருந்திருக்கின்றார்கள். சர்க்குணம் அமைச்சராக இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, கழகத்தினுடைய தொண்டாற்றுவதிலே என்றைக்கும் சளைத்தவர் அல்ல. அமைச்சர் பதவியில் இருந்தவராயிற்றே நான். ஆகவே நான் போராட்டங்களை கலந்து கொள்ள மாட்டேன் என்று போராட்டங்களை புறக்கணித்தவரும் அல்ல. அமைச்சர் பதவி போன பிறகுதான் ஒரு முறையோ இரு முறையோ சர்க்குணம் சிறைச்சாலைக்கு கைது செய்யப்பட்டு பிடிக்கப்பட்டதையும் விடுவிக்கப்பட்டதையும் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எனவே அமைச்சர் பதவி என்றாலும் இல்லை, வேறு பதவி என்றாலும் எதுவுமே கிடையாது. கழகத்தினுடைய சாதாரண தொண்டர்களில் ஒருவர் தான் என்றாலும் எல்லாவற்றையும் சமமாக கருதக்கூடிய பக்குவம் இருந்தால்தான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதையும், அந்த தகுதியை 100% பெற்ற தங்கை என்னுடைய தங்கை சர்க்குணபாண்டி என்பதையும் நான் இங்கே மிகுந்த பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வட சென்னை திருமண விழா, ஆயிரக்கணக்கானவர்கள் குழுமி இருக்கிறது தெரியும்.
இந்த பகுதிக்கு நான் வந்தும் நீண்ட காலம் ஆயிற்று. பெரும் கூட்டம் கூடும் என்பது எனக்கு தெரியும், சர்க்குணத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த கூட்டத்திற்கு ஏற்ற வகையிலே மண்டபம் ஏற்பாடு செய்யப்படவில்லை. யாராவது சொல்லியிருப்பார்கள் மணமக்களை பார்த்து, சிறுக கட்டி பெருக வாழ் என்று. அதை அப்படியே கடைபிடித்து சின்ன மண்டபத்திலே இந்த பெரிய கல்யாணத்தை சர்க்குணபாண்டியன் நடத்துகின்ற அந்த காட்சியை இன்றைக்கு நான் காணுகின்றேன். ஒன்றை தாய்மார்கள் நிரம்ப குழுமியிருக்கின்ற இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகின்றேன். முதலிலே குறிப்பிட்டார்கள் அல்லவா, வதந்தி பரவியதென்று. பரவியதற்கு அவர்களுக்கே சில ஹேஷ்யமான காரணங்கள் கிடைத்திருக்கக்கூடும். நான் ஒரு 10 நாள் வெளியூர் சென்றிருந்தேன். இலக்கியம் ஒன்று எழுதுவதற்காக சென்றிருந்தேன். அது இன்னும் முற்று பெறவில்லை, எழுதி கொண்டே இருக்கிறேன். சென்னைக்கு திரும்பிய பிறகும் தொடர்ந்து எழுதுகிற காரணத்தால் முரசொலி அலுவலகத்திற்கு எப்பொழுதும் போல் கால நேரத்திலே நான் செல்வதில்லை. ஏதாவது சொல்வதிருந்தால் முரசொலி ஆசிரியர்கள் என்னை வீட்டில் சந்தித்து என்னிடத்திலேயே கருத்துக்களை பெற்று செல்கிறார்கள். முரசொலிக்கு நான் கடந்த 10-15 நாட்களாக செல்வதில்லை, வீட்டிலே இருந்து இந்த பணியை ஆற்றுகிறேன். மாலை நேரத்திலே மாத்திரம்தான் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகிறேன். நிருபர்களோ அல்லது நண்பர்களோ நான் ஒருவேளை அண்ணா அறிவாலயத்துக்கு வராதையும் முரசொலி அலுவலகத்திற்கு செல்லாதையும் பார்த்து ஏதோ இவருக்கு பெரிய ஆபத்தான நோய் என்று அவர்களாகவே யூகித்து கொண்டு 15 நாளைக்கு மேல் இந்த ஆபத்தை நாம் இருந்தால் இதுவரையில் எதிர்க்க முடியாதே என்றும் கணக்கிட்டு சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லி அது நாடு முழுதும் பரவி இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் இங்கே ஒரு அறிவிப்பை செய்ய விரும்புகின்றேன். செப்டம்பர் 15ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 30 விழா நடைபெற வேண்டும். அதோடு சேர்த்து நம்முடைய குப்புசாமி போன்றவர்களெல்லாம் அரங்காவர்களாக இருக்கின்ற முரசொலி அறக்கட்டளையினுடைய விழாவும் நடைபெற வேண்டும். அந்த விழா நடைபெறுகிற நேரத்தில் அந்த அறக்கட்டளையினுடைய விழா நடைபெறும் பொழுது அதில் முக்கிய பங்கேற்க வேண்டிய தம்பி முரசொலி மாறன் பங்கேற்க வேண்டும். அவர் இப்பொழுது வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார். அவர் இந்த மாத கடைசியில் தான் திரும்பி வருகிறார். இதற்கிடையில் இளைஞரணியின் சார்பாக கண்ணகி சிலையை அண்ணா அறிவாலயத்துக்கு நேர் எதிரே தேனாம்பேட்டை சந்திப்பில் வைப்பதற்கான ஒரு முயற்சியை கழகத்தின் சார்பிலும் இளைஞரணியின் சார்பிலும் தம்பி ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டு அதற்கான அனுமதி கேட்டு ஆட்சியாளர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பதில் வந்திருக்கிறது, யோசித்து கொண்டிருக்கிறோம் என்று. எவ்வளவு காலம் யோசிப்பார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன். வருகிற 28ஆம் தேதி 30 விழா சென்னையில் நடைபெற இருக்கிறது. அந்த 28ஆம் தேதி கண்ணகி சிலையையும் திறந்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, எங்களுடைய குறிக்கோள். இளைஞரணி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. 28ஆம் தேதி கண்ணகி சிலை திறப்பு விழாவையும் 30 விழாவையும் முரசொலி அறக்கட்டளையினுடைய விருதுகள் பரிசுகள் வழங்குகின்ற விழாவையும் சென்னையிலே நடத்துவதற்குள்ளாகவாவது கண்ணகி சிலையை நாங்கள் வைப்பதற்கு, நாங்கள் செய்திருக்கிற கண்ணகி சிலையை நாங்கள் குறிக்கின்ற இடத்தில் வைப்பதற்கு தமிழக அரசு சம்மதம் தர வேண்டும். நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் சிலையை திறப்பதற்கு செல்வி ஜெயலலிதா அனுமதி கேட்டு தேதியை குறித்து அனுமதி தருவதற்கு முன்னாலேயே ஒரு அறிக்கை விட்டார்கள். நான் கேட்கிற தேதியிலே நீங்கள் அனுமதி கொடுக்காவிட்டால் நாங்கள் உடனடியாக அங்கே மறியல் செய்வோம் என்று செல்வி ஜெயலலிதா அறிக்கை விட்டார்கள். நான் அந்த அறிக்கையை பார்த்தவுடனே
மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு ஏன் இதுவரையில் நீங்கள் அனுமதி அளிக்கவில்லை என்று கேட்டு உடனே அனுமதி அளிக்க சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்ட நாளிலே எம்ஜிஆர் சிலையை திண்டுக்கல் மாவட்டத்திலே திறந்து வைத்தார்கள். இதை நான் ஜெயலலிதாவுக்கு, முதலமைச்சருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அன்றைக்கு என்ன சொன்னீர்கள்? கேட்ட தேதியிலே அனுமதி கொடுக்காவிட்டால் அதுவரையிலே பொறுத்திருந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னீர்கள். நான் வீணாக நீங்கள் போராட வேண்டாம் என்று உடனடியாக கலெக்டரிடத்தில் பேசி எம்ஜிஆர் சிலை வைப்பதற்கு அனுமதி கொடுத்த கருணாநிதி. அந்த கருணாநிதி தான் இப்பொழுது கேட்கிறார், 28ஆம் தேதிக்குள்ளாக கண்ணகி சிலையை தேராம்பேட்டையில் வைப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள், இல்லாவிட்டால் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியத்திற்கு எங்களை ஆளாக்காதீர்கள் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அந்த முப்பெரும் விழா நடைபெறும் பொழுது என்னென்ன நிகழ்ச்சிகள், என்னென்ன விழாக்கள், விருதுகள் வழங்குவதெல்லாம் நடைபெறும் என்ற அறிக்கை நாளை தினம் முரசொலியிலே வெளிவர இருக்கின்றது. அந்த விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற வகையிலே நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.